தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் கோவையில் மண்பானை தயாரிப்பு பணி சூடுபிடித்துள்ளது. பல்வேறு வடிவங்களில் மற்றும் அளவுகளில் பொங்கல் பானை தயாராகி வருகிறது. அதனுடன் மண் அடுப்பு தயாரிப்பும் சூடுபிடித்துள்ளது. மண்பானை தயாரிப்பு தொழிலில் பல்வேறு சவால்கள் உள்ளதாக உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர். தற்போது மண் கிடைப்பதிலும் பிரச்சினை இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மண்பாண்டங்கள் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் மண்பாண்டங்கள் செய்யும் தொழிலை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். எங்களுக்கான சிரமம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இட வசதி இல்லை. நில வாடகைக்கு எடுத்து தான் நாங்கள் எங்களோட உற்பத்தியை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த உற்பத்தி பண்ண ஆளுக குறைவாயிட்டாங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஆளுக இருக்காங்க. அப்போ உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா மண் பார்த்திங்கன்னா நல்ல ரேட் கொடுத்து தான் எடுக்கிறோம். அந்த கணவாயிலிருந்து தான் எடுக்கிறோம். அங்கேருந்து கொண்டு வர செலவே அதிகமாகுது. இதை விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமே இந்த மண் பிரச்சனையும் இட வசதியும் இல்லாத காரணம்தான். எந்த கிராமமாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடிப்படை தேவையான இந்த மண்ணுக்கான வசதியும் இட வசதியும் இருந்தால் இந்த தொழிலை அழியாமல் பாதுகாக்க ரொம்ப உதவியாக இருக்கும். 10 வருஷ காலமாகவே இந்த மண்ணுக்கான தேடுதல் மக்கள் இடத்துல ரொம்ப நிறையாவே இருக்குது. அதனால தான் எங்களாலையும் ஒரு சிரமப்பட்டாவது அந்த உற்பத்தியை கொடுக்க முடியுது. இப்போது இந்த மண் பொருளில் நீங்கள் சமைச்சு நீங்கள் பொங்கல் வச்சோ வீட்டுக்கு தேவையானது எல்லா வகையிலையும் யூஸ் பண்ணி நீங்கள் அதை விட்டீங்க அப்படின்னா இதனால் இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மண்ணில் உற்பத்தி பண்ணுறோம், மண்ணை நம்ம பயன்படுத்துகிறோம், திருப்பி மண்ணாக மாறிடுது. வேறு மற்ற பாத்திரங்கள்லாம் அது இயற்கைக்கு கெடுதலாக என்னென்னு உங்களுக்கே தெரியும். இதனால் உங்களுக்கு சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். இன்னொன்று, நம்மளோட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது. அந்த பாரம்பரியம் அழியாமல் எல்லாரும் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஒவ்வொருத்தரோடையும் கடமை. நான் மண்பானை இந்த 45-50 வருஷமாக செஞ்சுட்ருக்கேன். 50 வருஷமாக மண் பிரச்சனை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுங்க. களிமண் எங்கே போனாலும் ஆதியை பிடிச்சிக்கிறாரு. எங்களுக்கு கொஞ்சம் பானைகளுக்கு மண் டிமாண்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து ஏதோ ஒரு பார்த்து ஏதோ ஒரு பார்த்து இது பண்ணால் நல்லா இருக்குங்க. மண்பாண்ட தொழிலெல்லாம் இருக்குதுங்க, அதெல்லாம் பரவாயில்லைங்க. மண்பாண்ட தொழில் இருக்குது. மண் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாங்கள் சேல்ஸு பொங்கலுக்கு போல ஆர்டர், பொங்கலுக்கு எங்களுக்கு பொங்கல் ஆடுறோன்னா ஒன்று பொங்கல் டைம் ஒன்று வந்துருச்சு இல்லைங்க. இன்னும் பொங்கல் பானைகளை செஞ்சிட்ருக்குறோம். செஞ்சு பானையை நாங்கள் ஹோல்சேலில் நான் வியாபாரம் போட்டுக்கோங்க. கடையில் இவங்க வாங்கி அவங்க தனியாக விற்பாங்க ஹோல்சேலில். ஒரு பானைன்னா ஒரு நாளைக்கு இன்றைக்கி செய்கிறோங்க. பானை ஒரு 10-30 செய்கிறோன்னா நாளைக்கு தட்டி நெய்ஸ் ஹோல்சேல் பண்ணுங்க. அதை காய வச்சு அப்புறம் அதை வெயிலில் வச்சு சாயம் போட்டு அப்புறம் சூளை வைக்கிறதுக்கு 10-15 நாள் ஆயிரம். ஒரு சூளை போடுறதுக்கு எவ்வளோ பானை தயார் பண்ணுங்க? பொங்கலுக்கு நான் ஒரு 1000 பீஸ் அடிப்பேனுங்க. 1000 பீஸ் போடுவோம். இங்கே குடும்பம் 10-20 குடும்பம் இருக்குதுங்க. எல்லாம் பானை மண்பாண்டெல்லாம் செய்கிறாங்க. இப்போ குக்கர் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மண்பானையுடைய இது எப்படி இருக்குது? குக்கர் வந்தாலுமே குக்கரில் வைக்கிறது பானை மண்பானையில் வச்சா தான் பொங்கலுக்கு நல்லா இருக்குங்க. குக்கருங்கிறது அது சும்மா அது நல்லா இருக்காது. மண்பானைக்கு பானையில் வச்சா அதனோட டிபேட்டே வேறு எங்கேது நல்லா இருக்குது பானையை. ஆனால் எங்களுக்கு ஏதோ பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு ஏதோ இந்த மண்பானைக்காக ஒரு ஆர்டர் கொடுத்து இது பண்ணால் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க. மண்ணுக்கு பெரிய டிமாண்டுங்க. களிமண்ணுக்கு பிடிச்சிக்கிறாங்க. ஆரியா வந்தால் கலெக்டருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்குறான். அது சரிங்கிறாரு. கடைசியில் பார்க்குற போது ஆரியா பிடிச்சிக்கிறாரு. போய் வண்டி எடுக்க போகிற போது அப்புறம் என்ன பண்ணுறது? எங்களுக்கு கொஞ்சம் மண்ணுக்கு டிமாண்டு. இந்த மண் பிரச்சனை தான் எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குதுங்க. அது பார்த்து அரசாங்கம் பார்த்து எதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் பரவாயில்லைங்க, நல்லாயிருக்கு.